Hi my YouTube family, welcome back to my channel. This is Life with Jovi Kutti. இன்னைக்கு ஜுவி பாப்பாக்காக வீட்லயே ஒரு ஹெல்தியான மல்டி கிரெயின் செர்லாக் ரெடி பண்ண போறேன். இந்த செர்லாக் ரெடி பண்றதுக்கு நான் இன்னைக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்துர்க்கேன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே ஸ்பூன்ல தான் நீங்க எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு இந்த ஸ்பூன்ல தான் எல்லா இன்கிரிடியன்ட்ஸையுமே மெஷர் பண்ணி எடுத்துர்க்கேன். நீங்க எந்த ஸ்பூன் யூஸ் பண்றீங்களோ அதிலே எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மல்டிகிரெயின் செர்லாக் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கொள்ளு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் உளுந்து, 2 ஸ்பூன்ஸ் பொட்டுக்கடலை, 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ராகி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கிரவுண்ட்நட், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பாசிப்பயிறு, 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் காராமணி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் தூர்தால், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம், ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காய், 3 முழு முந்திரி, 5 பாதாம் அண்ட் ஃபைனலி 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வாஷ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஒரு காட்டன் துணி மேலே போட்டு ஃபேனுக்கு அடியில் ஒரு 2 hours ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். குழந்தைக்கு கொடுக்கறதுனால நம்ம எந்த ஒரு விஷயமே ஒரு தடவைக்கு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொடுக்கறது நல்லது. ஸோ இந்த ரைஸையுமே நான் இன்றைக்கி 2 times வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி ரைஸை எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு காட்டன் துணி மேலே போட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, ராகி சேர்த்துக்கிறதுனால நான் இது ஒரு 4 டைம்ஸ்னாலும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையுமே ஒரு காட்டன் துணி மேலே நம்ம போட்டு ஃபேன் கடியில் ட்ரை பண்ணிக்கலாம். நம்மளுடைய 2 ஹவர்ஸ்ன்றது 3 ஹவர்ஸே நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சி வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறது தான். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசி அந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதோட சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சிக்க போகிறோம். ஸோ இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது, இது நல்லா ஆறட்டும். அரைச்ச உடனே அதோடைய அரோமா அவ்வளோ நல்லா இருக்குது. நம்மளே சாப்பிட்றலாம் போல், அவ்வளோ நல்லா இருக்குது அரோமா. ஸோ ஒரு ஃபைன் பவுடரை நான் அரைச்சாச்சு. குழந்தைக்கு கொடுக்கறதுனால இதை ஃபஸ்ட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம்.
சளிச்சு ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். எப்பயும் போல் ஜுவி பாப்பாவுக்கு இது ஒரு 10 டேஸ் வர மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பாப்பாவுக்கு வீட்லேயே செர்லாக் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறீங்களன்னா ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மல்டிகிரெயின் செர்லாக் மிக்ஸை 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் பேபி வரைக்கும் தாராளமாகவே கொடுக்கலாம். இதை குக் பண்ணுறது இன்னுமே சிம்பிள். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் நம்ம செர்லாக் மிக்ஸ் ஆட் பண்ணி டம்ளர் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம கலரி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுடைய செர்லாக் ஈஸியாக ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் சூடு பண்ணி ஊற்றி பாப்பா கொடுக்குறப்போ ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தேவைப்பட்ட ஒரு பின் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஹால் வரைக்கும் அதோட அரோமா வருதுன்னு அம்மா சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணேன். ஜுவி குட்டி கூட ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மிக்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைஃப் வித் ஜுவி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thank you for watching.